ஸோ ஜென்ரலா இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா, எண் கணிதல் ரீதியா பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். ஓகே சார், எண் 9க்கு சொல்லுங்க சார். பொது பலன் பார்க்குறப்ப எண் 9ங்கிறது செவ்வாய் பகவானை குறிக்கும். செவ்வாய்னாவே அதிக கோவம் வரும். ஸோ இந்த ஆண்டு நீங்கள் பழித்திருக்கும் ஆண்டாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு கோவம் வந்தாலும் அதை கடந்து போங்க, மெடிடேஷன் ஈடுபடுங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய்னா இன்னும் கோவம் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ இந்த ஆளும் நீங்கள் கோவத்தை கொஞ்சம் தணிச்சுக்கோங்க. குறிப்பாக மத்திய அரசியல பயிற்சிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் இது இருந்தால் தான் உங்களுக்கு கடந்து போகும். 9ஆம் தேதி பிறந்த யாருன்னா நம்ம தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பிறந்திருக்காரு. இந்த ஆண்டு அவர் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா சூரியனும் சரி செவ்வாயும் சரி சிறப்பாக இருந்த ஆண்டு இருக்கும். ஆனால் அவர் கோவத்தை கொண்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும். யாரையும் பழித்திருக்கணும் ஆண்டான்னு நினச்சிக்க வேண்டாம். மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். மேக்சிமம் அந்த அரசியல் தலைவர்களோட பெயர்கள்லாம் சொல்லி கவர் பண்ணிட்டீங்க. சினிமா துறையிலையும் பார்க்கலாமா சார் இந்த மாதிரி?